சோ கேபிஎல் சண்டை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்எஸ்சி வலைதளத்தில் ரெடி டு இன்வெஸ்ட் பங்குகளை தேர்வு செய்வது எப்படி, இல்லைன்னா இது வேற விதமா சொல்லலாம், ஹவு டு பிக் ஏ வின்னிங் ஸ்டாக். அது எதுக்கு வின்னிங் ஸ்டாக் அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்க ஸ்டாக். ஓகே, ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மூவ் ஆயிட்டு இருக்க ஸ்டாக், மொமெண்டம் இன்வெஸ்டிங் அப்படிங்கறத கூட சொல்லலாம். ஓகே, சோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணீங்க, என்னோட புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை டெலிகிராம் மற்றும் Facebookல நீங்க ஃபாலோ பண்ண, அதுக்கு நீங்க பண்ண விஷயம், இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் மற்றும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க்ஸ் கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை நான் பரிமாறிக்கொள்ள விருப்பப்படுறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது யூடியூப்ல மற்றும் மார்க்கெட்ல ரெண்டு விதமான இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, சோ இதுல ரெண்டு விதமான பீப்புள் இருக்காங்க. ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா டோட்டலா மார்க்கெட்டுக்கு புதிதா வந்துட்டு இருக்காங்க. ஓகே, இன்னொருத்தவங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடரா இருக்கலாம், இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர் இந்த மார்க்கெட். ஓகே, சோ இப்ப என்ன சொல்ல வர அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவராலா இந்தியாவுடைய பாப்புலேஷன் 1.2 பில்லியன், தட் மீன்ஸ் 120 crore people. இதுல 2% ஆஃப் த பீப்புள் தான் என்எஸ்சி பிஎஸ்ல அதாவது இன்வெஸ்ட் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டாக் மார்க்கெட்ங்கிற விஷயத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, சோ அப்ப 2% அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி மக்கள் தான். மிச்சம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 117 crore மக்கள் இன்னும் ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே வரல. அதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கான மித்து, ஸ்டாக் மார்க்கெட்ங்கிறது கேம்பிளிங், ஸ்டாக் மார்க்கெட் பத்தி அறியாமை, நம்மளோட பேரண்ட்ஸ் தெரியாது, இந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, சோ when it comes to தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடோட பாப்புலேஷன் 6.79. இந்த 6.79 பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா அதே 2% அப்ளை பண்ணா கிட்டத்தட்ட 6.5 கோடி மக்கள் இன்னும் ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே திரும்பி பார்க்கல. ஓகே, அப்படின்னா இன்னும் அவங்க என்எஸ்சி பேஸ்னா கூட என்னன்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்காங்க. ஓகே, சோ இது எதுக்கு இவ்வளவு தகவல் நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் மார்க்கெட்டுக்குள்ள உள்ள வரும்போது, நான் கத்துக்கணும்னு நினைக்கும் போது, ஒரு விஷயம் எனக்கு புரியாத போது, எங்க அப்பா கேட்டாலும், எங்க அம்மா கேட்டாலும், எனக்கு தங்கச்சி என்னோட உறவினரோ, என்னோட கூட பிறந்தவங்க யார் கேட்டாலும் இந்த தகவல் தெரியாது. சரி, ஓகே, இவங்க யாருக்குமே தெரியல, நம்ம போய் யூடியூப்ல ஒரு வீடியோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நான் அரை மணி நேரம் உட்காந்து ஒரு வீடியோ பார்த்தாலும் சரி, இல்ல 5 வீடியோ ஒரே சப்ஜெக்ட் பார்த்தாலும் கடைசி வரைக்கும் எனக்கு புரிஞ்ச மாதிரி இல்ல. ஓகே, சோ அதனால அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சேன். அந்த பெயின் எனக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஒரு புதுசா மார்க்கெட் வந்தவங்களுக்கு அந்த விஷயம் புரியாத போது, ஓகே, அந்த பெயின் நல்லாவே தெரியும். அப்படியே பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பயனுள்ளதா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா இந்த சைட்ல உள்ளவங்களுக்கு எந்த விஷயமும் ரீச் ஆகல. ஓகே, சோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ நம்ம போடும் போதும் நிறைய விஷயங்கள் இன் டீட்டெயிலா நம்ம போவோம். அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புதுசா வர்றவங்க ஒரு வீடியோ பார்க்கும்போது எனக்கு இது புரியல சார் அப்படின்னு திருப்பி அந்த வீடியோ முடியல சொன்னாங்கன்னா, அதை விட ஒரு வருத்தமான செய்தி நம்ம சேனலுக்கு எதுவும் பெருசா இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பெயினை நான் உணர்ந்திருக்கேன். சோ அந்த அடிப்படையில தான் நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப டெப்தா நம்ம போவோம். ஓகே, அது கண்டிப்பா பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடரா இருக்கட்டும், இன்வெஸ்டரா இருக்கட்டும், அந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு தெரிந்ததாக இருக்கும். ஓகே, சோ அதனால என்ன நான் சொல்ல வரேன் அப்படி பாத்தீங்கன்னா, நம்ம சேனல் முழுக்க நாவிஸ் இன்வெஸ்டருக்கு பிகினர்ஸ்க்கான சேனல். ஓகே, சோ அவங்க முழுசா என்ன சொல்றது, எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும், அவங்களை அடுத்த ஸ்டெப் கொண்டு போகணும் அப்படிங்கறத என்ன சொல்றது, நம்ம சேனல் அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் தான், பினான்சியல் லிட்டரசில நம்மளால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஐ எம் ஃபோக்கசிங் மெயின்லி ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் ஆக்சுவலி என்டரிங் இன்டு த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், நாட் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் மூவிங் ஃப்ரம் த 5th ஸ்டாண்டர்ட் டு 6th ஸ்டாண்டர்ட். அவங்களுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்கு ஆல்ரெடி. அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், நிப்டி ஏறுமா இறங்குமா, பேங்க் நிப்டி அனலைசிஸ், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஸ்டாக், இந்த மாதிரி தகவல் நிறைய சேனல் கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற கருத்தை பதிவு நினைச்சேன். அதனால இந்த இதுல நான் சொல்லிட்டேன். ஓகே, சோ அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஹவு டு பிக் ஏ வின்னிங் ஸ்டாக் அப்படிங்கிற தகவல் தான் பார்க்க போறோம். சோ இந்த வின்னிங் ஸ்டாக் ஆக்சுவலி எப்படிங்கிறது பிக் பண்றதுக்கு நம்ம நிறைய இடத்துல தேடிட்டு இருக்கோம், அலைஞ்சிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது எப்படின்னா, லைஃப்ல நிறைய விஷயங்கள் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு, நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியும். ஏன் அப்படின்னா என்எஸ்சி வெப்சைட்ஸ்லயே ஆல்ரெடி இந்த தகவலை கொடுத்துட்டு இருக்காங்க. அது பீரியாடிக்கா 3 months ஒன்ஸ் ரீபேலன்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு நம்ம எங்கெங்கே தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இந்த வீடியோனுடைய முடிவுல நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஓகே, சோ இந்த ஸ்டாக்னுடைய இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்எஸ்சில கொடுத்திருக்க இண்டெக்ஸ் டைட்டில் இதை என்எஸ்சி வெப்சைட்ல காட்டுறேன். ஆல்பா நிப்டி 100 ஆல்பா 30 அப்படிங்கிறது. இன்னும் நிப்டி ஆல்பா 50. ஓகே, அது என்ன ஆல்பா அப்படிங்கிற விஷயத்தை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் உள்ள போகும்போது உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். ஓகே, சோ வாட் இஸ் ஆல்பா? சோ அதாவது பாத்தீங்கன்னா ரிஸ்க் ரேஷியோ 2 ரேஷியோ இருக்கும், ஆல்பா பீட்டா அப்படிங்கிறது. இந்த பீட்டா போதுமான அளவுக்கு நிறைய வீடியோ நம்ம பார்த்திருப்போம். பீட்டாங்கிறது நிப்டியை ரெஃபரன்ஸா வச்சுக்கிறது. ஒரு ஸ்டாக் நிப்டிக்கு மேல போச்சுன்னா அது ஹை பீட்டா ஸ்டாக் சொல்லுவோம். அதாவது சென்சிட்டிவிட்டி ஆஃப் த ஸ்டாக். நிப்டிக்கு கீழே போச்சுன்னா அது லோ பீட்டான்னு சொல்லுவோம். சோ ஹை பீட்டா அப்படிங்கிறது நிப்டியை ஈக்குவலன்ட் டு 1ன்னு வச்சுக்கிட்டா மேல 1.2
0.2 அப்படின்னா அது ஹை பீட்டா ஸ்டாக். இதே வந்து 0.8 அப்படின்னு இருந்துச்சுன்னா நிப்டியை விட கம்மியா வந்துட்டு இறங்கும், அது வந்து லோ பீட்டா ஸ்டாக். சோ இது இன்னும் வந்து எப்படி தெளிவா சொல்லணும்னா, சோ லோ பீட்டா ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா நிப்டி வந்துட்டு மேல ஏறினாலும் ரொம்ப ஏறாது, நிப்டி வந்துட்டு கீழே இறங்கினாலும் ரொம்ப இறங்காது. ஆனா ஹை பீட்டா ஸ்டாக் நிப்டி ஒரு மடங்கு இருந்துச்சுன்னா 1.2 டைம்ஸ் ஏறும், நிப்டி ஒரு மடங்கு இறங்குச்சுன்னா 1.2 டைம்ஸ் இறங்கும். ஓகே, திஸ் இஸ் அபவுட் பீட்டா. இது தெளிவா புரிஞ்சிருக்கும். ஓகே, ஆல்பாங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸஸ் ரிட்டர்ன் ஆஃப் எ ஸ்டார், வாட் இஸ் தட், ஆர் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே, கம்பேர் டு நிப்டி அப்படிங்கிறது. ஓகே, சோ அப்ப கம்பேர் டு நிப்டிங்கும் போது இல்ல இண்டெக்ஸ், ஏதாவது ஒரு இண்டெக்ஸ். ஓகே, சோ இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பாங்கிறது எப்படி வந்து இது பிரிச்சு இந்த இண்டெக்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நிப்டியை தாண்டி வந்து பர்ஃபார்மன்ஸ். அப்பாக்கு தாய்ப்புலி 8 அடி பாஞ்சா குட்டி புலி 16 அடி பாய்மாங்களே, அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து தனியா பிரிச்சு எடுத்து 30, 50 சொல்லிட்டு பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிப்டியை தாண்டி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க ஸ்டாக் லாஸ்ட் 1 இயர்ல அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ அந்த விதத்துல பார்த்தா நிப்டி 100 ஆல்பா 30 அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ், நிப்டி ஆல்பா 50ங்கிற ஒரு இண்டெக்ஸ். அது என்ன ஆல்பா 30 ஆல்பா 50 ஃபார் ரிட்டர்ன். ஓகே, அப்போ இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் நம்பர்ல உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு ஸ்டாக் வந்துட்டு இப்போ வந்து நிப்டியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸ் 15% எடுத்துப்போம், கரெக்டான பர்சன்டேஜ் நம்ம செக் பண்ணுவோம், 15% எடுத்துப்போம். அப்போ ஒரு ஸ்டாக் 20% கொடுத்திருக்குன்னா அப்போ வந்து அந்த ஆல்பா ஆஃப் த ஸ்டாக் என்ன அப்படிங்கிற நிப்டியை விட 5% அதிகமா கொடுத்திருக்கு. இப்போ நம்ம டைரக்டா வந்து போவோம், சாரி ஒரு பிரைவேட் பேங்க் போவோம், அங்க போயிட்டு வந்து எஃப்டி கேட்போம், அதாவது நான் எஃப்டில வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் பிக்ஸட் டெபாசிட்ல. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு பர்சன்டேஜ் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம உடனே என்ன ரெஃபர் பண்ணி சொல்லுவேன், எனக்கு எஸ்பிஐ கவர்மெண்ட் ஆன எஸ்பிஐல வந்துட்டு எனக்கு 7% கிடைக்குது, நீங்க அதே 7% கொடுத்தா நான் எதுக்கு உங்கள்கிட்ட வரணும், நான் கவர்மெண்ட்டே போட்டுவேன். ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் இட்ஸ் பேக்டு பை ஆக்சுவலி என்ன சொல்றது ஒரு செக்யூரிட்டி, நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேக்டு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் எதுக்கு உங்கள்கிட்ட வரணும், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் இருந்தா நான் உங்கள்கிட்ட போடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த இடத்துல அவங்க வந்து 9% கொடுக்குறாங்க, எஸ்பிஐல 7% கொடுக்குறாங்க, உங்களோட ஆல்பா 2%. ஓகே, இது வந்து ஃபண்டுக்கு அப்ளிகபிள். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நிறைய லார்ஜ் கேப் ஃபண்ட், இப்ப நிப்டிங்கிறது என்னது, நிப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து நிப்டி வந்து ஃபுல்லாவே லார்ஜ் கேப். அதே மாதிரி லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்குது, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, ஆக்சிஸ் ப்ளூ சிப் இருக்கு, மிரே லார்ஜ் கேப் இருக்கு, இந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஃபண்ட் இருக்கு. இப்போ ஆக்சிஸ் ப்ளூ சிப் 21% கொடுத்திருக்காங்க, 20% கொடுத்திருக்காங்க, அதே டயத்தில் நிப்டி வந்துட்டு 15% கொடுத்திருக்குன்னா 5% இஸ் த ஆல்பா, நிப்டியை பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு. சோ இங்க பார்க்க போறது நிப்டியை தாண்டி பாசிட்டிவ்ல பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து இண்டெக்ஸா போட்டுருக்காங்க. இப்ப தெளிவா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆல்பானா எக்ஸஸ் ரிட்டர்ன் given by the stock, okay, or given by the fund. சோ இதுல வந்து நிப்டி 100 ஆல்பா 30 அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நிப்டி ஆல்பா 50ங்கிறது என்னன்னு பார்ப்போம். இந்த ஆல்பா 30 திருப்பி வந்து இன்னும் 3 தான் பிரிச்சிருக்காங்க. அந்த ஆல்பா 30 அப்படியே வச்சுங்க, லோ வாலட்டிலிட்டி ஸ்டாக் அப்படி சொல்லிட்டு. லோ வாலட்டிலிட்டி பார்க்கும்போது லோ வாலட்டிலிட்டிங்கிறது என்னது, லோ பீட்டா. ஓகே, லோ வாலட்டிலிட்டி பார்க்கும்போது திருப்பி குவாலிட்டி வந்து கான்செப்ட் எடுத்திருக்காங்க, நல்ல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இந்த மாதிரி குவாலிட்டியும் பாக்குறாங்க, அதே டயத்துல நல்ல பிரைஸும் இருக்கணும், அதாவது பிஇ ரேஷியோ. ஓகே, அதையும் கம்பைன் பண்ணி 3 பாராமீட்டர்ஸ் வச்சிருக்காங்க. இது எப்படின்னா வந்துட்டு சொல்றது, இது வந்து சாதாரண ஒரு பிளைன் தோசை, இது திருப்பி வந்து மசால் தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை, அந்த மாதிரி ஒரு 3 பிரிச்சு வச்சிருக்காங்க. இது உங்களுக்கு எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம். ஆனா பிராட் கேட்டகரிஸ் அப்படின்னு எடுத்துட்டா 2 இண்டெக்ஸ் தான், தட் இஸ் ஆல்பா 30, இன்னும் வந்து ஆல்பா 50. ஓகே, இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து 100 ஆல்பா 30 அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்ன வந்து 100 ஆல்பா 30 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது வந்துட்டு மொத்தம் வந்து நிப்டியோட மார்க்கெட் கேபிடலேஷன் மேல இருந்து 1ல இருந்து 100 வரைக்கும் அரேஞ்ச் பண்ணா, அதாவது டிசெண்டிங் ஆர்டர்ல ஹையஸ்ட் ஆக்சுவல் மார்க்கெட் கேபிடலேஷன் மேல, அதுக்கப்புறம் அப்படியே கீழே அரேஞ்ச் பண்ணா, அந்த இதுல எது வந்துட்டு அதாவது நிப்டியை தாண்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோ அந்த ஹை பாசிட்டிவ் ஆல்பா உள்ளதை வந்து வெளியில எடுத்து வந்து இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ இந்த இண்டெக்ஸ் 2005ல வந்து கிரியேட் பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நிப்டி 100ல இருந்து 100 மார்க்கெட் கேபிடலேஷன் சோர்ஸ் பண்றாங்க. இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆன கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டிங் ஹிஸ்டரி வந்து 1 இயருக்கு மேல இருக்கணும், அதுக்கப்புறம் ஹையஸ்ட் பாசிட்டிவ் ஆக்சுவலி ஆல்பா இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் இருந்தாலும் அதே ஒரே செக்டர் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் எடுக்க மாட்டாங்க, அதுக்கான பர்சன்டேஜ் ஓவரால் இண்டெக்ஸ்ல 25% அதிகமா கொடுப்பாங்க ஒரு செக்டருக்கு. சரி, இது எப்ப வந்து பீரியடிக்கா மாத்திட்டு இருக்காங்க செக் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீபேலன்ஸ் குவார்டர்லி. ஓகே, சரி, இங்க இருந்து அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நான் எடுத்திருக்கிறதுல இந்த டேட்டா வந்து எங்க இருந்து எடுத்தேன் அப்படிங்கறது உங்களுக்கு காட்டுறேன். நிப்டி indices.comல வந்து போயிட்டு இண்டெக்ஸ் எடுக்கணும். ஓகே, அது எங்கங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். சரி, அங்க இருந்து எடுத்துட்டீங்கன்னா இந்த ஆல்பா 30க்கு வந்துட்டு என்னென்ன வந்து செக்டர் இருக்கு, எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தகவல். அதனுடைய டாப் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ், அதாவது டாப் 10 ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் என்ன ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்திருக்கு,
அதனுடைய பீட்டா என்ன, கார்லேஷன் வித் நிஃப்டி என்ன, அதுக்கப்புறம் பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ, டிவிடன் ஈல்ட், இந்த தகவல் தான் கொடுத்திருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா கன்சியூமர் குட்ஸ் 27%, பினான்சியல் சர்வீசஸ் 19.25, ஆயில் அண்ட் கேஸ் மெயின்லி வந்து ரிலையன்ஸ் 11.4%, ஃபார்மா 10.6, டெலிகாம், ஐடி, சிமெண்ட், கெமிக்கல்ஸ் இருக்கு. ஓகே, சோ இப்போ இந்த இண்டெக்ஸ் வந்து ஆல்பாங்கும் போது என்ன அப்படின்னு சொன்னா, நான் என்ன சொன்னேன், எக்ஸஸ் ரிட்டர்ன் given by the stock or actually fund சொன்னேன். அப்ப கம்பேர்ட் டு நிஃப்டி அப்படிங்கிறது மேஜர் வந்து பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டேன். எதுக்கு இந்த பாயிண்ட் சொல்ல வர அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பல வீடியோக்கள் என்ன சொல்லிருப்போம் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து லோ பீட்டால இருக்கும், அதிகமா வந்து வெல்த் கிரியேட்டர், ரொம்ப வந்து விற்க மாட்டாங்க, மக்கள் கையிலே வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த இடத்துல பாருங்க ஏன் வந்து இது வந்து ஆல்பா அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க வந்து பாருங்க கன்சியூமர் குட்ஸ், தட் இஸ் கன்சியூமர் குட்ஸ்ல வந்து ஈவன் எஃப்எம்சிஜி வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்துஸ்தான் யூனிலிவர், இந்த மாதிரி நெஸ்லே, இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் சோ இதோட வெயிட்டேஜ் 27% அரௌண்ட் 30% இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோல வந்து சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, மக்கள் அதிகமா விரும்பக்கூடிய செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அதனுடைய வெயிட்டேஜ் அதிகமா இங்க இருக்கு பாருங்க. இந்த இதை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இங்க வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய சின்ஸ் இன்செப்ஷன்ல இருந்து எவ்வளவு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா கிட்டத்தட்ட 14.37%. இருக்கிறதுல ஒரு கஷ்டமான விஷயம்னா, மார்க்கெட் ஃபுல்லா வந்து ஒரு பியர் மார்க்கெட் இருக்கும்போது ஒரு ரிட்டர்ன்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஆல்ரெடி மார்க்கெட் வந்து 30-40% இறங்கிடுச்சு. ஓகே, இப்ப திருப்பி ஏறிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த டயத்துல ரிட்டர்ன்ஸ் தெளிவா தெரியாது. இருந்தாலும் உங்களுக்கு புரியும் இந்த விஷயம். ஓகே, சோ 14.37%. இது அடுத்த இண்டெக்ஸ் கம்பேர் பண்ணா உங்களுக்கு புரியும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 23.08, பீட்டா 0.9, அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. சோ பீட்டா அப்படிங்கிறது 0.93 அப்படின்னு அர்த்தம். நிப்டியை விட கொஞ்சம் வந்து இது கீழே இருக்கும், அதாவது ஓவரால் இண்டெக்ஸ். ஓகே, சோ காரிலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.91 அப்படின்னு அர்த்தம்னா, நிப்டி ஏறும் போது அதேக்கு ஈக்குவலா வந்து இது ஏறும் அப்படிங்கிறது. ஓகே, சோ ஆனா வந்து இது வந்து ஓவரால் ஃபண்டுக்கு, அதாவது ஓவரால் இண்டெக்ஸுக்கு, இந்த ஆல்பா இண்டெக்ஸுக்கு. ஆனா ஸ்டாக் வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா நிப்டியை தாண்டி வந்து பெர்ஃபார்ம் ஆனது. ஓகே, இதனோட பி ரேஷியோ, அதாவது பிரைஸ் டு ஏர்னிங் 49.9 இருக்கு. பிபி வந்து அதிகமா இருக்கு, தட் இஸ் 4.56. டிவிடன் ஈல்டு வந்து கம்மியா இருக்கு, தட் இஸ் ஆக்சுவலி 0.86. ஓகே, இதுல உள்ள டாப் வெயிட்டேஜ் கம்பெனி பாத்தீங்கன்னா ஏர்டெல், நெஸ்லே இந்தியா, இந்துஸ்தான் யூனிலிவர், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், HCL டெக்னாலஜி, டாக்டர் ரெட்டிஸ், ஏசியன் பெயிண்ட்ஸ், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், டிவிஸ் லேபரேட்டரிஸ், ஸ்ரீ சிமெண்ட். ஓகே, சோ இதனுடைய 50 ஸ்டாக்ஸ் நீங்க வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த இதை வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. சோ பாயிண்ட் என்னன்னா, நீங்க வந்து இந்த இண்டெக்ஸை எப்படி நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிப்டி 30, 130, ஆல்பா 30 அப்படியே நீங்களே வந்து ஒவ்வொரு ஸ்டாக் ஒவ்வொரு மாசமும் வந்து வாங்கி ஒரு போர்ட்போலியோ கிரியேட் பண்ணலாம். ஓகே, அப்படியே 30 ஸ்டாக் என்னால முடியும் சார் அப்படின்னு சொல்றவங்க அப்படியே அதை கிரியேட் பண்ணலாம். இல்ல எனக்கு சில செக்டர்லாம் பிடிக்கும், பேங்க்ஸ், ஃபார்மா, அதுக்கப்புறம் வந்து எஃப்எம்சிஜி, இந்த மாதிரி அதுல உள்ள ஸ்டாக்ஸ் எடுத்து பண்ணலாம். அப்படின்னு நீங்க இந்த இண்டெக்ஸை க்ளோஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டு, இதனுடைய பீரியாடிக் பேலன்ஸ் வந்து 3 months ஒன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு அது பிரகாரம் வந்து நீங்க வந்து ஸ்டாக்கை வாங்கி நீங்க போர்ட்போலியோ கிரியேட் பண்ணலாம். ஓகே, சோ அது பத்தியில பாத்தீங்கன்னா 30 அப்படிங்கும்போது இட் இஸ் மேட்சிங் வித் சென்செக்ஸ் 30. சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ்னுடைய டோட்டல் ஆக்சுவலி நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 30 ஸ்டாக்ஸ். இது வந்து ஒரு குட் ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு போர்ட்போலியோ கிரியேட் பண்றதுக்கு ஒரு நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் எத்தனை இருக்கு ஒரு போர்ட்போலியோனா, ஒரு சென்செக்ஸ் 30 வந்து நிறைய பேர் ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த விதத்துல இது அமைஞ்சிருக்கு. ஓகே, சோ அடுத்த இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைட்டில் என்ன அப்படின்னா, நம்ம 2 கேட்டகரி, பிராட் கேட்டகரி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 30 சொல்லிட்டு, இப்போ வந்து நிப்டி ஆல்பா 50. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் 30 அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ், ரிட்டையர்டு பீப்புள், ஆர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு எனக்கு வந்து லாஸ் ஆகக்கூடாது, எனக்கு வந்து அதே டைத்துல ஸ்டாக் மார்க்கெட்ல பங்கெடுக்கணும் அப்படிங்களுக்கு. இன்னொருத்த நான் சொல்றேன், இன்னும் கொஞ்சம் எனக்கு வேணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படிங்கும் போது, ஓகே, அங்க வந்து என்ன சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்ஸ் எங்கேயும் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, மார்க்கெட் கேபிடேஷன் நிப்டி 100ல இருந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து என்னன்னா, மார்க்கெட் கேப்லஸ் நிப்டி 300 தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் ரிஸ்க் கொஞ்சம் அதிகமா எடுக்கிறோம் அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு தி மிட் கேப் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, சோ அந்த விதத்துல பார்த்தா இந்த இண்டெக்ஸ் வந்துட்டு நிப்டி 100 ஆல்பா 50 இண்டெக்ஸ், சாரி இங்க 13 இருக்கு, 50 இண்டெக்ஸ் லான்ச் இன் 2005. ஸ்டாக்ஸ் ஃப்ரம் ஆக்சுவலி நிப்டி 300. இது வந்து நான் சொன்ன நிப்டி 300 எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி லிஸ்டிங் ஹிஸ்டரி வந்து எபோவ் 1 year இருக்கணும், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ஆல்பா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ரீபேலன்ஸ் குவார்டர்லி அண்ட் ஆக்சுவலி ஈச் செக்டர் இஸ் கேப்ட் 25. இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிற தகவலை இங்க பார்ப்போம். சோ அங்க பாத்தீங்கன்னா பீட்டா வந்து நீங்க 0.97. ஓகே, அங்க போய் பாருங்க பீட்டா எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு கம்மியா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இது ரிஸ்க் அதிகம். ஓகே, 0.93. அதுக்கப்புறம் 0.91 கார்லேஷன். இங்க வந்து பாத்தீங்கன்னா கார்லேஷன் கம்மியா இருக்கும், 0.85. என்ன கார்லேஷன் அங்க 0.9, அது நிப்டி அப்படியே வந்துட்டு கிட்டத்தட்ட மிரர் பண்ணும், இது வந்துட்டு மிரர் பண்ணாது. அப்படின்னு அர்த்தம், இது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் அப்படின்னா நிப்டி வந்துட்டு
1% அதை தாண்டி ஏறும், அதுவே இறங்குச்சுன்னா அதை தாண்டி இறங்கும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த நம்பர் வந்து கம்மியா இருக்கு. ஓகே, சோ இதோட பிஇ பாத்தீங்கன்னா 25.47, பிபி வந்து 4.8, டிவிடெண்ட் ஈல்ட் 0.65. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் ரிஸ்க் கொஞ்சம் அதிகம் சொன்னேன் இல்லையா, அதுல இருந்து இந்த வெயிட்டேஜ் தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. பினான்சியல் சர்வீஸ் இன் ஜெனரல், பேங்க் நிப்டி எப்படி வந்து உங்களுக்கு ஏறும் தெரியும். சோ பினான்சியல் சர்வீஸ்ல வந்து ஈவன் என்பிஎஃப்சி பேங்க்ஸ் எல்லாமே சேர்ந்து பினான்சியல் சர்வீஸ் போட்டிருக்காங்க. அந்த வந்து பாத்தீங்கன்னா 37 கிட்டத்தட்ட 40% இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா உள்ள ஸ்டாக்ஸ் வந்து பினான்சியல் சர்வீஸ், அதுக்கப்புறம் ஃபார்மா இருக்குது, அதுக்கப்புறம் ஆயில் அண்ட் கேஸ், பவர்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, சோ டாப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜி, அபாட் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, ஆவாஸ் பினான்சியர்ஸ், நிப்பான் லைஃப் இந்தியா, டாக்டர் லால்பாத் லேப்ஸ், குஜராத் கேஸ், பிஏ இண்டஸ்ட்ரி, இப்கா லேபரேட்டரிஸ், இன்ஃபோ ஏஜ். ஓகே, சோ இதனுடைய 50 ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டா ஸ்டீம் மச் இந்த நான் டோட்டலா லிஸ்ட் எடுத்திருக்கேன். இது ரெண்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே, சோ அடுத்து வந்து என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்மரி என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி, நாங்க சம்மரி வரதுக்கு முன்னாடி இதை வந்து எப்படி சோர்ஸ் பண்ண அப்படிங்கிற தகவலை நான் கொடுத்துறேன். ஓகே, சோ இங்க நான் சொன்ன மாதிரி niftyindices.com, இங்க இண்டிசஸ், இதுல வந்து ஸ்ட்ராட்டஜி இண்டிசஸ். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி இண்டிசஸ்ல நிப்டி ஆல்பா 30, ஆல்பா 50 நான் சொன்ன இந்த 5 இது இங்க வரிசையா வரும். ஓகே, சோ இந்த அதாவது குவாலிட்டி, லோ குவாலிட்டி இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நிப்டி ஆல்பா 30 கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்துட்டு உங்களுக்கு அந்த எக்ஸல் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து அதோட ஃபேக்ட் ஷீட் நாங்க கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன், அது எல்லாமே இங்க இருந்து கிடைக்கும். ஃபேக்ட் ஷீட் இதுல இருந்து கட் பண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் கான்ஸ்டியூயன்ட், அதுக்கப்புறம் மெத்தடாலஜி, இதுல வந்து நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ், அந்த 30 ஸ்டாக்ஸ் இங்க கிடைக்கும். இது எக்ஸல் ஷீட்டா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகே, சோ இந்த தகவல் சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது வந்து என்னன்னா, இப்ப ஏன் வந்து இதை வந்து நான் ரெடி டு இன்வெஸ்ட்னு சொன்னேன், அதுக்கப்புறம் வந்து ஹவு டு பிக் ஏ வின்னிங் ஸ்டாக் சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வின்னிங் ஸ்டாக் ஏன் அப்படின்னு சொன்னா, இது வந்து ஆல்ரெடி வந்து என்ன சொல்றது, ஓவரால் மார்க்கெட்ல இந்த மார்க்கெட்டுங்கிறது நிப்டிங்கிறது இட்ஸ் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் எக்கனாமி. அந்த எக்கனாமில யாரெல்லாம் வந்து ஓடிட்டு இருக்காங்க, எந்த குதிரை எல்லாம் ஓடுற குதிரை அப்படிங்கறத ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணி இந்த இண்டெக்ஸ்குள்ள தூக்கி போட்டிருக்காங்க. ஓகே, அந்த விதத்துல பார்த்தா இது ஒரு வின்னிங் ஸ்டாக். ஓகே, அப்படின்னா வந்து இப்ப வந்து நிப்டியை தாண்டி இது பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது வின்னிங் ஸ்டாக். எகைன் வந்து 3 months ஒன்ஸ் இது பீரியாடிக்கா ரீபேலன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எது வெளியில போகுதுன்னு தெரியும். இப்ப நமக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்டாக்கை வாங்கின பிறகு உங்களுக்கு சரியான வந்து தகவல் கிடைக்கல, நிறைய பேர் இங்க கேக்குறீங்க, இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே டயத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி நிப்டியை தாண்டி ரன் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே இறங்கினாலும் இந்த நிப்டி என்ன சொல்றது, நிப்டியோட மோசமா போறதுல கொஞ்சம் கீழே இறங்க போகுது. ஆனா வந்துட்டு பாசிட்டிவிட்ட இதை தாண்டி இன்னொன்று ஓடிட்டு இருக்கும்போது அது தூக்கி உள்ள போறாங்க, தூக்கி உள்ள போறாங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, சோ அந்த விதத்துல நீங்களும் வந்து அதை ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிட்டு வெளியில வரணும்னா வந்துடலாம். ஓகே, அப்படின்னா அர்த்தம் உங்களுக்கு பீரியாடிக்கா அப்டேட்ஸ் வந்து என்எஸ்சியே பண்ணிட்டு இருக்காங்க இந்த போர்ட்போலியோ. நீங்க வந்து அப்ப அந்த அப்படியே நீங்க அதை காப்பி பண்ணி பண்ணாவே போதும். ஓகே, சரி, இப்போ வந்து இது திருப்பி வந்து உங்களுக்கு எப்படி நான் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆல்பா ஸ்டாக்ஸை எப்படி எவ்வளவு இதுல குவாலிட்டி ஸ்டாக்ஸ் இருக்கு, எவ்வளவு நல்ல ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். நம்ம நிறைய வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்ல. இங்க moneyworksforme.com எடுத்துங்க. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்க மாதிரி ஸ்டாக்ஸ் போங்க, ஸ்கிரீனரை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகு இங்க கேட்டகரியில ஆல்பா இது பண்ணுங்க, அப்டேட் லிஸ்ட் போட்டீங்கன்னா இந்த மாதிரி இந்த 50 பங்குகள் வரும். ஓகே, இங்க வந்து ஒரே ஒரு ஸ்கிரீனரா இருக்கு, அந்த நிப்டி ஆல்பா 50க்கு 30க்கு இல்ல, மேபி 30 இஸ் இன்க்ளூஷன் இந்த 50 அப்படின்னு சொல்லலாம். இதுக்குள்ளே இருக்கும் உங்களுக்கு. சரி, அப்படி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வெரி குட். நான் ஏன் வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து ரெடி டு இன்வெஸ்ட் பண்ணனா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வெரி குட். இது நாட் குட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஈவன் நீங்க மார்க்கெட் மோஜோட கம்பேர் பண்ணலாம். அதானி கிரீன் எனர்ஜி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்துட்டு கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். ஜென்ரலா வந்து ரியாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன், பவர்லாம் அவாய்ட் பண்ணுன்னு சொல்லுவேன். இட்ஸ் நாட் எ வெல்த் கிரியேட்டர் இந்த லாங் டர்ம் சொல்லிட்டு. சோ அந்த விதத்தை பாத்தீங்கன்னா இது எல்லாமே வெரி குட் ஸ்டாக்ஸ். ஈவன் நீங்க ஆர்ஒஐ பார்க்கலாம். இங்க ஆர்ஒஐ வந்து பேங்க்குலாம் நீங்க ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் பாருங்க, நீங்க வந்து அந்த மார்க்கெட் மோஜ்ல டேட்டாவை தேர்ந்தெடுக்கலாம். ஓகே, we will go back to the video. இப்ப சம்மரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து உங்களுக்கு நான் இனிஷியலா ஆரம்பிக்கும் போது 5 இண்டெக்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஒண்ணு வந்து ஆல்பா 30, இன்னொன்னு வந்து ஆல்பா 50. இது ரெண்டு பிராட் கேட்டகரி சொன்னேன். இப்போ இந்த ஆல்பா 30ங்கிறது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ், கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் இவங்களுக்கு. ஓகே, ஆல்பா 50 யாருக்கு அப்படின்னா ஹை ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி உள்ள பீப்புளுக்கு. ஓகே, சோ இந்த திருப்பி வந்து ஆல்பா 30 வந்து இன்னும் வந்து பிராடா வந்து டிவைட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோ வாலட்டிலிட்டி. இந்த ஆல்பா 30லே வந்துட்டு லோ வாலிட்டி ஒரு 13 எடுத்து வச்சிருக்காங்க, குவாலிட்டி லோ வாலிட்டி 13 எடுத்து வச்சிருக்காங்க, குவாலிட்டி வேல்யூ லோ வாலிட்டி பிரைஸ் கம்மியா இருக்கிறது அப்படிங்கிறது எடுத்து வச்சிருக்காங்க. இது மூணு நீங்க பிரிக்கலாம். மோரார்லஸ் இந்த 50 பிளஸ் 30 80ன்னு வச்சுட்டாலும் இல்ல வந்து மேக்ஸிமம் 50 ஸ்டாக், இந்த 50 ஸ்டாக்ல இருந்தா திருப்பி பிரிஞ்சு வரும். ஒன்னும் வந்து பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஓகே, அதனால நீங்க வந்து ஒரு போர்ட்போலியோ நானே கிரியேட் பண்ணணும் சார், அதே டயத்துல எங்க இருந்து வந்து நான் அந்த போர்ட்போலியோ கிரியேட் பண்ணி 100 ஆல்பா 30 அப்படியே நீங்க மிரர் படி பண்ணலாம். இல்ல என்னால 30 ஸ்டாக்ஸ் எல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாக்கும் வந்துட்டு 1000 ரூபாய் குறைஞ்சபட்சம் இருக்குது, இவரால் என்னால பண்ண முடியாது. உங்களுக்கு பிடித்தமான பினான்சியல் செக்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு எஃப்எம்சிஜி, ஐடி, இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு, அதாவது நான் அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம் செக்டர்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணி அதுக்குள்ள இன்வெஸ்ட்
பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன தகவல் பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களே ஒரு போர்ட்போலியோ கிரியேட் பண்றதுக்கு எங்க வந்து பங்குகளை தேர்ந்தெடுக்கலாம், எகைன் வந்து ஒரு ரிலையபிள் சோர்ஸான என்எஸ்சி வெப்சைட்ல இருந்து அப்படிங்கறத பார்த்திருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோல கொடுத்திருக்க தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ இன்னைக்கான அசைன்மெண்ட் என்னன்னா, நிறைய வாட்டி வந்து நம்ம கூகுள் ஷீட்டை பயன்படுத்தி எப்படி வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். இது வந்து நிறைய நண்பர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். நிறைய பேர் பி ரேஷியோ, டிவிடெண்ட் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த அடிப்படையில வந்து நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. அதுதான் வந்து சொல்ல நம்ம சேனலுடைய சக்சஸ்னே சொல்லலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுங்க, இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா, இந்த ஸ்டாக்கை வந்துட்டு ஒரு ஒரு இது ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இல்லாம பேசி இந்த மக்கள் வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து நம்மளுடைய நண்பர்கள் வந்து இவ்வளவு தெளிவா கேட்கும்போது அதுதான் வந்து என்னுடைய என்ன சொல்றது, நான் இவ்வளவு தூரம் வந்து நான் இந்த போட்ட எஃபர்ட்டுக்கான ஒரு வெளிப்பாடுனே சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய எக்ஸல் ஷீட் நிறைய பேர் வந்து கூகுள் ஷீட் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அது எல்லாமே வந்து டெலிகிராம் சேனல்ல ஒரு வாட்டி நான் வெரிஃபை பண்ணிட்டு நான் வந்து ஷேர் பண்றேன். சோ இன்னைக்கான வந்து அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிப்டி 100 ஆல்பா 30 நான் வந்து உங்களுக்கு ஒரு மணி ஒர்க் ஃபார்முலா காட்டாது, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வெரி குட் அப்படிங்கிறது மட்டும் தான் காட்டியிருக்கேன். இன்னும் பல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தகவல் பார்க்கணும், லைக் டெப்ட் டு ஈக்விட்டி, மத்த ஆக்சுவலி ஃபேக்டர்ஸ், ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் ஃபார் த பேங்க், சோ இதெல்லாம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், அதாவது பிளட்ஜிங், இந்த டீட்டெயிலாம் இதெல்லாம் பார்த்து இந்த நீங்க வந்து ஒரு எக்ஸல் ஷீட் கிரியேட் பண்ணியோ இல்ல வந்து கூகுள் ஷீட் கிரியேட் பண்ணி நமக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஐடியான keepers@gmail.com அதை வந்துட்டு நம்மளோட டெலிகிராம் பீப்புளுக்கு வந்து குரூப்ல ஷேர் பண்ணி நம்ம எல்லாரும் பகிர்ந்துக்கலாம் அந்த தகவலை. மீண்டும் ஆக்சுவலி அடுத்த ஒரு நல்ல ஒரு தகவலோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.